கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணை கேளாமலும் நீர் இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டும் என்று கொண்டபடியால். பாருங்கள், இந்த ஒரு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் எனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ராஜா கேட்குறாரு, எனக்கு எது வேணாம், இந்த ஜனத்தை ஆளக்கூடியதுக்கு, இந்த ஜனத்தை வழிநடத்தக்கூடிய எனக்கு ஞானத்தை மட்டும் கொடுத்தா போதும், என் வாழ்க்கை பிரச்சனை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு நினச்சி அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜனத்தை ஆள எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொன்னார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு உங்களுக்கு கூட ஞானம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம குடும்பத்தை நடத்த முடியாதபடிக்கு, வேலை ஸ்தலத்தில் எப்படி ரன் பண்ண முடியாது இருக்கலாம். நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாதுங்க. ஆண்டவர்கிட்ட அவன் நோக்கி பார்த்தான். ஆண்டவர்கிட்ட நோக்கி, இந்த ஜனத்தை ஆளவும், இந்த தேசத்தை ஆளவும், இந்த நான் வேலை செய்கிற ஸ்தலத்தை நான் கட்டவும், என் குடும்பத்தை ரன் பண்ணவும் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட நோக்கி கேட்குறீங்களோ, நிச்சயமாக ஆண்டவர் அவங்களுக்கு பதில் செய்வார் உள்ளவராது. அவர் என்ன சொன்னா, 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லும்போது, இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இதுவரை எந்த ராஜாக்களும் ஒருவனும் உனக்கு சரியானவனே இருப்பதில்லை அப்படின்னு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. எப்போனா, உன் உடம்பு சோர்வு, உன் பிரச்சனை அதெல்லாம் நீ நினைக்காம ஆண்டவர்கிட்ட போய் எதை கேட்டுக்கிறான் போகிறேன், இந்த ஜனத்தை ஆளவும், என் குடும்பத்தை ரன்னு பண்ணவும், இந்த வியாபாரத்தில் நான் விருத்தி அடைவோம், எனக்கு ஞானம் இல்லைப்பா, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுன்னு கேட்டபடினால, ஞானம் மட்டும் இல்லைப்பா உனக்கு, அவர் இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், நீ ஐஸ்வர்யம் என்கிட்ட கேட்கல, மகிமையும் கேட்கல, உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இதுவரை எந்த ராஜாக்களும் ஒருவனும் உனக்கு சரியானவனே இல்லை. அப்படியாப்பட்ட பலிக்கு பெருக உங்களுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்து நீங்கள் பயப்படாதீங்க. இயேசு மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. அவன் இயேசு நோக்கி பார்த்தான், பிரகாசம் அடைந்தான். உங்கள் வாழ்க்கையிலும் பிரகாசம் அடைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.